இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஏதாவது பேசு. என்ன சொல்லணும்? ஏதாவது என்ன பேசினாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஆச்சு? இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்ல. ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்? பொண்ணுங்களுக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா எல்லாரும் உன் கண்ணு நல்லா இருக்கு, உன் சிரிப்பு நல்லா இருக்கு, உன் ஹேர் நல்லா இருக்கு, இப்படி எதேதோ சொல்லுவாங்க. ஆனா பேசினா நல்லா இருக்கும்னு சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. என்ன சொல்லணும்னா, பொண்ணுங்க கொஞ்சம் பேசினாலே போதும், ஓவரா பேசுறான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நான் பேசுறத கேட்கணும்னு சொல்றீங்க. நிஜமாவே நீ பேசினா இதயத்துக்கு அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அப்புறம் சொல்லு. ரொம்ப நேரமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப நீங்க பேசுங்க. அதெல்லாம் முடியாது, நீ பேசு, நான் கேக்குறேன். என்ன பேசணும்னு எனக்கும் ஒன்னும் புரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். அப்போ ஓகே. உனக்கு எல்லார விடவும் யாரும் ரொம்ப பிடிக்கும்? எங்க தாத்தா. ஐயோ, உன் தாத்தா, என் டாடி, இவங்க இல்லாம என் தங்கச்சி, என் தம்பி. தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணா, இவங்கெல்லாம் இல்ல. இப்படி எல்லாம் கேட்ட நீ ஒழுங்கா சொல்ற மாதிரி தெரியல. வேற எப்படி சொல்றது? சரி ஓகே, நேரடியா கேக்குறேன், சொல்லு. நான் அப்புறம் விவேக், எங்க 2 பேர்ல உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? சொல்லு. உங்க 2 பேர்லன்னா எனக்கு விவேக் தான் பிடிக்கும். திஸ் இஸ் டூ மச் லக்ஷ்மி. உனக்கு உங்க வீட்ல எல்லாரையும் பிடிக்கும், எங்க வீட்ல எல்லாரையும் பிடிக்கும். ஆனா என்ன மட்டும் உனக்கு பிடிக்காதா? ஆமா, உங்களை எனக்கு பிடிக்காது. ஓ ஓகே, என்ன உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்னோட சரி பாதீங்க, நீங்க என்னோட சரி பாதீங்க, நீங்க என்னோட சரி பாதீங்க, நீங்க என்னோட சரி பாதீங்க. நானா அது நீங்க தான். நான் மூச்சு விடுறது, நான் வாழ்றது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க என் கூட இருந்தா இந்த உலகமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. நீங்க இல்லைன்னா எனக்குள்ள உயிரோட்டமே இல்லாத மாதிரி தோணுது. அதனாலதான் உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னது. உங்க மேல எல்லையற்ற அன்பு வச்சிருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன் மித்ரா. ஐ லவ் யூ மித்ரா, ஐ லவ் யூ மித்ரா, ஐ லவ் யூ மித்ரா.
காட், நீ இருக்க காட், நீ இருக்கன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இவ்ளோ அழகான ஜோடியை சேர்த்து வைக்கணும்னு உனக்கு தாட் வந்துச்சு பாரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் காட், ஹேட்ஸ் ஆஃப். அவங்க 2 பேருக்கு நடுவுல இவங்க சிவபூஜையில கரடி விட்ட மாதிரியே போறாங்க. போனா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? மாம், என்ன விவேக், எங்க போற மாம்? மித்ராவை பார்க்க அர்ஜென்ட்டா அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நல்லா புரியுது மாம். இப்பலாம் நான் உன் கண்ணுக்கே தெரியல. மித்ரா அண்ணன் மேலதான் அதிகமா பாசம் காட்டுற. விவேக், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? மித்ரா அரவிந்த் அக்கா பையன், நீ என் சொந்த பையன்டா. உன் மேல எனக்கு எப்படி பாசம் குறையும்? எனக்கு என்னமோ நான் உன் சொந்த பையனே இல்லைன்னு தோணுது. ரோட்ல கடந்த என்ன தூக்கிட்டு வந்து வளர்த்தீங்க, அதான் உனக்கு என் மேல பெருசா பாசமே இல்லல்ல. விவேக், நிஜமாவே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு அவ்ளோ டவுட் இருக்குன்னா பர்த் சர்டிபிகேட் எடுத்து பாரு. என்னமோ யாருக்கு தெரியும், அந்த சர்டிபிகேட்டும் டூப்ளிகேட்டும் என்னவோ. சந்தேகமே இல்லடா, நிஜமாவே உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவங்களை தடுக்க முடியலையே, என்ன பண்றது? சரி போ. ஒரு பக்கம் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சேன்னு நான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்காம போயிட்டே இருக்கல. போ. பிரேக்கப்? விவேக், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? இது நாள் வரைக்கும் நீ சொன்னதே இல்லையே. அத சொல்றதுக்கு முதல்ல நீ சான்ஸ் கொடுக்கணும்ல. நீ பேசினா மித்ரா அண்ணன் கூட மட்டும்தான் பேசுவ, என்கிட்ட எல்லாம் பேச மாட்டல. எனக்கு என்னமோ என் மேல உனக்கு அன்பே இல்லைன்னு தோணுது, பாசமே இல்ல. அப்படிலாம் இல்ல. உனக்கு அப்புறம் தாண்டா மத்தவங்க எல்லாம். நம்பிட்டாங்க. இருந்தாலும் மனசுல இவ்ளோ வேதனையை வச்சுக்கிட்டு எப்படிடா சாதாரணமா இருக்க? என்னால வேற என்ன பண்ண முடியுமா? இப்ப நான் சொல்லிட்டா மட்டும் யாரால என்ன பண்ணிட முடியும்? என் பிரேக்கப்பால ஏற்பட்ட காயத்தை யாராலையும் சரி பண்ண முடியாதுல்ல. மாம், ஒரு 2-3 நாளைக்கு மித்ரா அண்ணாவோட ரூமுக்கு போகாத மாம். என் கூட இருந்து என்ன பத்திரமா பாத்துக்கோ மாம். இப்பவும் நீ மித்ரா அண்ணனோட ரூமுக்கு தானே போற மாம். தயவு செஞ்சு கொஞ்சம் என்னையும் கவனிச்சுக்க. அந்த பக்கம் போகாத மாம், போகாத. விவேக்,